வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிசம்பர் மாதத்திற்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் கொண்டு வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவார்ட் சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு 2024ஆம் ஆண்டின் சிறந்த நபராக டைம் இதழ் யாரை தெரிவு செய்தது? இதற்கான ஆன்சர் டொனால்டு ட்ரம்ப். இப்போது அமெரிக்காவுடைய அதிபராக டொனால்டு ட்ரம்ப் வந்து தேர்வு செய்யப்பட்டார். அப்புறம் டைம் மேகசின் பார்த்திங்க அப்படின்னா அவரை இந்த ஆண்டுடைய சிறந்த நபராக தேர்வு செஞ்சுருக்காங்க. டைம் மேகசின் அமெரிக்காவை சேர்ந்த மேகசின். அடுத்தது, குவைத் நாட்டின் ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் விருது பெற்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் நரேந்திர மோடி. இது குவைத்துடைய மிக உயரிய விருது. இதை விருதை பெற்ற முதல் இந்தியரே நம்முடைய பிரதமர் மோடி தான். அடுத்தது, 2024ஆம் ஆண்டிற்கான வைக்கம் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் தேவநூர மகாதேவா அப்படிங்கிறவர். இப்போது யாருக்கு இந்த விருது கொடுப்பாங்க வைக்கம் விருது அப்படின்னா, பிற மாநிலத்தை சேர்ந்தவங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடினாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த விருது கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இவர் இருக்கார்ல, இவர் கர்நாடகாவை சேர்ந்த எழுத்தாளர். அப்புறம் வந்து ஒரு சமூக சேவராகவும் செயல்பட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் சாகித்ய அகாடமி விருது, பத்மஸ்ரீ விருது இதெல்லாம் கூட பெற்றிருக்காரு. அடுத்தது, பஹ்ரைன் நாட்டின் மெடல் ஆஃப் எஃபிஷியன்சி விருது பெற்ற இந்திய தொழிலதிபர் யார்? இதற்கான ஆன்சர் ரவி பிள்ளை. இப்போ பாருங்கள், நம்ம என்ன நினச்சிடுவோம், இந்த விருது யார் பெற்றாங்க அப்படின்னோடனே பிரதமர் மோடி அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படி கிடையாது, ரவி பிள்ளை தான் பெற்றிருக்காரு. இவர் ஆர்பி குரூப் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துடைய தலைவர். இந்த விருதை பெற முதல் வெளிநாட்டவரே இவர் தான். இந்த விருது பார்த்திங்கன்னா அந்த நாட்டுடைய மேம்பாட்டிற்கு அவங்க உதவி பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்பி குரூப் நிறுவனம் இருக்காங்கள்ல, அவங்க பஹ்ரைனில் போய் தொழில் பண்ணி அந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காக பங்களிப்பாட்டியிருக்காங்க. அதற்காக தான் இவருக்கு இந்த விருதை வழங்கியிருக்காங்க. பஹ்ரைனுடைய அரசர் தான் இந்த விருதை அவருக்கு வழங்கியிருக்காங்க. ஹமத் பின் இசா அல் கலிஃபா அப்படிங்கிறது தான் அவருடைய பேர். அடுத்தது, 2024ஆம் ஆண்டிற்கான இந்திரா காந்தி அமைதி பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மிட்சல் பட்ஸ்லெட். இந்த விருதை அறிவிச்சிருக்காங்க, இனிமேல் தான் இதை கொடுப்பாங்க. இப்போது யாரெல்லாம் அமைதி, ஆயுத குறைப்பு அப்புறம் மேம்பாட்டிற்காக உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த இந்திரா காந்தி விருது வந்து வழங்குவாங்க. இந்த மிட்சல் பட்ஸ்லெட்டுக்கு யார் வழங்கியிருக்காங்க அப்படின்னா, இவங்க சிலி நாட்டுடைய முன்னாள் பிரதமராக இருந்திருக்காங்க. கூடவே மனித உரிமைகள், அப்புறம் அந்த நாட்டுடைய அமைதி, அப்புறம் சமத்துவம், இதில் எல்லாம் நிறைய பங்களிப்பு பண்ணியிருக்காங்க. அதற்காக தான் இவங்களுக்கு இந்த விருது. இந்த விருதை வழங்குகிற அமைப்பு இந்திரா காந்தி நினைவு அறக்கட்டளை அப்படிங்கிற அமைப்பு. இது நம்ம இந்தியாவை சேர்ந்த அமைப்பு தான். ஆனால் இது கவர்மெண்ட் வழங்கலை. ஓகேவா, இது ஒரு தனியார் அமைப்பு, இது ஒரு தனியார் அறக்கட்டளை. அவங்க தான் இதை வழங்குறாங்க. அடுத்தது, பிரதமரின் ராஷ்ட்ரிய பால புரஸ்கார் விருது அப்படிங்கிற விருது பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய பால் புரஸ்கார் அப்படிங்கிற விருது. இது சிறப்பான செயல்கள் புரிந்த குழந்தைகளுக்கு வழங்கப்படுற விருது. ஓகேவா, இப்போ பால புரஸ்கார், பால் அப்படின்னாலே குழந்தைகளை தான் குறிக்குது. இப்போ 17 குழந்தைகளுக்கு நம்முடைய குடியரசுத் தலைவர் வந்து இந்த விருதை வழங்கியிருக்காங்க. இதை வீர் பால் திவாஸ் அன்னைக்கு தான் வழங்கியிருக்காங்க. டிசம்பர் 26ஆம் தேதி தான் இந்த விருதுகளை வழங்கியிருக்காங்க. இனி முக்கியமான மாநாடுகள் அப்புறம் கூட்டங்கள் இதெல்லாம் நடந்திருக்குல்ல, அதை பற்றி பார்க்கலாம். 59வது அகில இந்திய காவல்துறை தலைமை இயக்குநர்கள் மற்றும் தலைவர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் புவனேஸ்வரம். புவனேஸ்வரம் அப்படிங்கிறது ஒடிசாவுடைய தலைநகரம். ஓகேவா. அடுத்தது, உலக கடல் சார்ந்த தொழில்நுட்ப மாநாடு 2024 எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சென்னை. சென்னையில் வந்து 3 ஆண்டுகளுக்கு இந்த மாநாடு பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். இப்போ இது வந்து சென்னையில் நடைபெற்றிருக்கு. அடுத்தது, இந்தியாவின் முதல் கடல்சார் பாரம்பரிய மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லி. இது பாருங்கள், இது கடல் சார்ந்த தொழில்நுட்ப மாநாடு, இது கடல்சார் பாரம்பரிய மாநாடு. ஓகேவா, இது டெல்லியில் வந்து நடைபெற்றிருக்கு. டிசம்பர் 11, 12 இந்த 2 தினங்களே நடைபெற்றிருக்கு. இதில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டான 2 டீட்டெயில் சொல்லியிருக்காங்க, அது பார்க்கலாம். இந்திய வர்த்தக அளவில் 95% வந்து கடல்சார் வணிகமாக தான் இருக்குது. அளவில் பார்த்தீங்க அப்படின்னா, வால்யூமில் பார்த்தீங்கன்னா 95% வர்த்தகத்தில் கடல்சார் வணிகமாக தான் இருக்குது. ஓகேவா, அதாவது நம்ம இந்தியாவில் 100 பொருட்கள் விற்கிறாங்க அப்படின்னா அதில் 95 பொருட்கள் வந்து கடல் சார்ந்து தான் விற்கிறாங்க. கப்பல்லையோ அந்த மாதிரி தான் கொண்டு போய் விற்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது, இந்திய வர்த்தக மதிப்பில் 70% வந்து கடல்சார் வணிகமாக தான் இருக்குது. இப்போ தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் அப்படிங்கிறது
குஜராத்தோடைய லோத்தலில் அமைக்க போகிறாங்க. இதை இந்தியாவும் வியட்நாமும் சேர்ந்து அமைக்க போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாடு எஸ்ஏ எக்ஸாமுக்கான புதிய கிளாஸஸ்மே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் ரெகுலர் கிளாஸ் இருக்குது, அதே மாதிரி வீக்கெண்ட் பேட்ச் இருக்குது. நீங்கள் நேரடியாக நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து படிக்கணும் அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் நம்ம இன்ஸ்டியூட் இருக்குது, நீங்கள் இங்கே வந்து படிக்கலாம். இல்லை அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் கூட அவைலபிளாக இருக்குது. எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ நீங்கள் இங்கே வந்து படிச்சுக்கலாம். ஓகேவா? இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது அப்பாயின்மெண்ட் சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அமெரிக்காவின் FBI புலனாய்வு அமைப்பின் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்ட இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் யார்? இதற்கான ஆன்சர் காஷ் படேல். இப்போது டொனால்டு ட்ரம்ப் இருக்கார்ல, அவர் தான் இவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது FBI அப்படின்னா ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது. நமக்கு CBI இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி அவங்களுக்கு FBI அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்திய ரிசர்வ் வங்கியின் 26வது ஆளுநராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சஞ்சய் மல்ஹோத்ரா. ஓகே. அடுத்தது மகாராஷ்டிராவின் முதல்வராக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் தேவேந்திர ஃபட்னாவிஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. மொத்தமாக 288 தொகுதிகள் இருக்குது. இதில் வந்து பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி இவங்க 230 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ இதனால் முதல்வராக பாஜகவை சேர்ந்த தேவேந்திர ஃபட்னாவிஸ் அப்படிங்கிறவரை தேர்வு பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிராவுடைய முதல்வராக 3வது முறை இவர் பதவியேற்றார். ஏற்கனவே 2014, 2019 எல்லாம் இவர் முதல்வராக பதவியேற்றிருக்காரு. பதவி பிரமாணம் செய்து வைத்தது மத்திய பிரதேசத்துடைய ஆளுநராக இருந்த CP ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர். அடுத்தது போட்டித் தேர்வுகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள யாருடைய தலைமையில் மத்திய அரசு குழு உருவாக்கியது? இதற்கான ஆன்சர் K. ராதாகிருஷ்ணன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா NTA அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, தேசிய தேர்வுகள் முகமை அப்படிங்கிற அமைப்பு இந்தியாவில் சில முக்கியமான தேர்வுகளை நடத்துகிறாங்க. நீட் UG எக்ஸாம் நடத்துகிறாங்க, அப்புறம் JEE எக்ஸாம் நடத்துகிறாங்க, அப்புறம் CUET எக்ஸாம் நடத்துகிறாங்க, அப்புறம் NTET எக்ஸாம் நடத்துகிறாங்க, நெட் எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா சில முறைகேடுகள் ரீசெண்டாக நடந்தது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. அப்போது இதில் சில சீர்திருத்தங்களை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. இதற்காக இஸ்ரோவுடைய முன்னாள் தலைவரான K. ராதாகிருஷ்ணன் தலைமையிலான ஒரு குழுவை அமைத்திருந்தாங்க. இவர் தலைமையில் ஒரு 7 பேர் கொண்ட உயர்நிலை குழுவை அமைத்திருந்தாங்க. ஜூலை 2024 அமைத்திருந்தாங்க. இந்த குழு சமீபத்தில் அவங்களுடைய அறிக்கையை வந்து சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 9வது தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ராமசுப்ரமணியன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இதோடைய 9வது தலைவராக ராமசுப்ரமணியன் அப்படிங்கிறவரை தேர்வு பண்ணியிருக்காங்க. இவர் உச்சநீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதி. இவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் தலைவர் இவர் தான் இந்த அமைப்பிற்கு. இது கூடவே தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துடைய உறுப்பினராக பிரியங்க் கனுங்கோ, அப்புறம் வித்யுத் ரஞ்சன் சாரங்கி, இவங்க எல்லாரையுமே நம்முடைய குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது UIDAI அமைப்பின் தலைமை செயல் அதிகாரியாக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் புவனேஷ்குமார். UIDAI அப்படின்னா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. நம்ம இந்தியாவில் ஆதார் அமைப்பு இருக்குல்ல, ஆதார் கார்டு, இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துறது இந்த UIDAI அப்படிங்கிற அமைப்பு தான். இதோடைய CEOவாக இப்போ புவனேஷ்குமார் அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இது அவ்வளோ முக்கியம் இல்லை, நீங்கள் லைட்டாக பார்த்துங்க. அடுத்தது ஐநா சர்வதேச நீதி கவுன்சிலின் தலைவராக நியமனம் செய்யப்பட்ட இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் மதன் லோகூர். இப்போ பார்த்தீங்கன்னா ஐநா சபை இருக்குல்ல, அங்கே இருக்கிற வேலை செய்கிறவங்களுக்கு இடையில் ஏதாவது பிரச்சனை வருது, அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை சீர் பண்ணணும் அப்படின்னா அதற்காக இந்த ஐநா சர்வதேச நீதி கவுன்சில் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இதோடைய தலைவராக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அவர் தான் மதன் லோகூர் அப்படிங்கிறவர். அடுத்தது சில மாநிலங்களுடைய கவர்னர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, அது பற்றி பார்க்கலாம். எல்லாரையுமே அப்பாயின்ட் பண்ணது நம்முடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தான். மணிப்பூருடைய ஆளுநராக அஜய்குமார் பல்லா அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. பீகாருடைய ஆளுநராக ஆரிஃப் முகமது கான் அப்படிங்கிறவங்கள அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. கேரளாவுடைய ஆளுநராக ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர் அப்படிங்கிறவங்கள அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஒடிசாவுடைய ஆளுநராக ஹரிபாபு கம்பம்பட்டி அப்படிங்கிறவங்கள அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. மிசோரமுடைய ஆளுநராக VK சிங் அப்படிங்கிறவங்கள அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இனி முக்கியமான ரேங்கிங் எல்லாம் பார்க்கலாம். எந்தெந்த இடத்துல எதெல்லாம் இங்கே எந்தெந்த ரேங்கிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2023 உலக அளவில் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களால் ஒவ்வொரு நாளும் எத்தனை பெண்கள் கொலை செய்யப்பட்டனர்? இதற்கான ஆன்சர்
140. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உலக அளவில் 2023 ஆண்டுடைய கணக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் 140 பெண்கள் அப்புறம் சிறுமிகள் இவங்க எல்லாருமே கொலை செய்யப்படுறாங்க. இதில் இவங்க எல்லாருமே நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களாக, அதாவது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களால் கொலை செய்யப்பட்டவங்களுடைய ரிப்போர்ட் தான் இது. ஓகேவா? மற்ற அளவில் யாருமே கொலை செய்யப்படலையா அப்படின்னா அவங்க எல்லாம் கொலை செய்யப்படுறாங்க தான். ஆனால் இதுதான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, அடுத்தது அதிக எண்ணிக்கையில் இது ஆப்பிரிக்காவில் தான் நடக்குது. இதில் இது மட்டும் இல்லாமல் 2023 ஆண்டு கொலை செய்யப்பட்டிருப்பாங்கள்ல, மொத்த கணக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக கொலை செய்யப்பட்டவங்களை 80% வந்து ஆண்களாக தான் இருக்காங்க, அப்புறம் 20% வந்து பெண்களாக இருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது அதிகமான ஆண்கள் வீட்டுக்கு வெளியில் கொலை செய்யப்படுறாங்க, அப்புறம் அதிகமான பெண்கள் வீட்டுக்குள்ளே கொலை செய்யப்படுறாங்க. இந்த வரதட்சணை கொடுமை, இந்த மாதிரியெல்லாம் குடும்ப வன்முறை, இது மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளாடி பெண்கள் வந்து கொலை செய்யப்படுறாங்க. இந்த ரிப்போர்ட் வந்து ஐநா பெண்கள் மற்றும் ஐநா போதைப்பொருள் மற்றும் குற்றங்களுக்கான அலுவலகம் வெளியிட்ட ரிப்போர்ட். அடுத்தது ஃபோர்ப்ஸ் இதழின் 2024 ஆண்டின் சிறந்த 100 பெண்கள் பட்டியலில் இடம்பெற்ற இந்திய பெண்கள் யார்? இதற்கான ஆன்சர் இவர்கள் அனைவரும். அதாவது ஃபோர்ப்ஸ் இதழ் 2024 ஆண்டுடைய சிறந்த 100 பெண்கள் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இதில் நம்ம இந்தியாவை சேர்ந்த 3 பேர் இடம்பெற்றிருக்காங்க. நிர்மலா சீதாராமன், கிரண் மசூம்தார் ஷா, அப்புறம் ரோஷினி நாடர் மல்ஹோத்ரா. இவங்க 3 பேருமே இடம்பெற்றிருக்காங்க. இதில் உலக அளவில் 28வது இடத்துல நிர்மலா சீதாராமன் இருக்காங்க. இவங்க மத்திய நிதித்துறை அமைச்சர். அப்புறம் 81வது இடத்துல ரோஷினி நாடான் மல்ஹோத்ரா இருக்காங்க. இவங்க HCL டெக்னாலஜிஸுடைய தலைவர். ஓகேவா? அடுத்தது 82வது இடத்துல கிரண் மசூம்தார் ஷா இருக்காங்க. இவங்க பயோகான் அப்படிங்கிற ஒரு மருந்து கம்பெனியுடைய நிறுவனர் மற்றும் தலைவர். அடுத்தது நெட்வொர்க் தயார் நிலை குறியீட்டில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 49. இப்போது எந்தெந்த நாடுகள்லாம் நெட்வொர்க் பிரச்சனை, அதுக்கப்புறம் மொபைல் பிரச்சனை, அதாவது மொபைல் நெட்வொர்க் பிரச்சனை, அப்புறம் இன்டர்நெட் பிரச்சனை, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே சிறப்பான தீர்வுகளை கொண்டு வராங்க, ரொம்ப முன்னேறிட்டு வராங்க அப்படிங்கிறதுக்கான தரவரிசை தான் இது. இதில் இந்தியா 49வது இடத்துல இருக்கிறோம். 100க்கு நம்ம இந்தியா 53.63 மதிப்பெண்கள் தான் பெற்றிருக்கோம். முதல் இடத்துல இருக்கிறது அமெரிக்கா. இந்தியா செயற்கை நுண்ணறிவு, மொபைல் நெட்வொர்க், அப்புறம் பிராட்பேண்ட் இணைப்பு, இந்த துறைகளில் நல்லாவே முன்னேறிட்டு இருக்கு. அடுத்தது ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி 2024 ஆண்டின் சொல்லாக தேர்வு செய்த சொல் எது? இதற்கான ஆன்சர் பிரெயின் ராட். இப்போ பிரெயின் ராட் அப்படின்னா என்னென்னா, நம்ம இன்ஸ்டாகிராமில் சில கண்டென்ட் வந்து, அதாவது சில வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டே இருப்போம். அது நம்ம பார்க்க நம்ம மூளை வந்து மழுங்காயிட்டே தான் இருக்கும். மற்றபடி வேறு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் பிரெயின் ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இந்த ஆண்டுடைய 2024 ஆண்டுடைய சிறந்த வார்த்தை இதுதான் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு டிக்ஷனரியுமே சொல்லுவாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல மெரியம் வெப்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு டிக்ஷனரி, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போலரைசேஷன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா, நம்பிக்கையிலையோ அல்லது எண்ணங்கள்லையோ 2 எதிர் துருவங்களாக இருக்கிறது. இப்போ நம்ம ஊர்லேயே கூட பார்த்திங்கன்னா அஜித், விஜய், ரஜினி, கமல், அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி உள்ளது தான். அப்புறம் வந்து ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி, இவங்க இந்த ஆண்டுக்கான வார்த்தையாக பிரெயின் ராட்டை வந்து சொல்லியிருக்காங்க, நம்ம இப்போ பார்த்துருந்தோம். அப்புறம் கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி, இவங்க இந்த 2024 ஆண்டிற்கான வார்த்தையாக மேனிஃபெஸ்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேனிஃபெஸ்ட் அப்படின்னா நம்ம வந்து சில மோட்டிவேஷன் வீடியோவில் கூட பார்த்துருப்போம். என்னென்னா, நீங்கள் வந்து என்ன ஆகணுமோ அந்த மாதிரி நினச்சிட்டு அந்த மாதிரியே வாழ்ந்து பழகுங்க அப்படிங்கிறது சொல்லுவாங்கல்ல, அதான் மேனிஃபெஸ்ட் அப்படிங்கிறது. அப்புறம் காலின்ஸ் டிக்ஷனரி இந்த ஆண்டுக்கான வார்த்தையாக பிரெட் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பிரெட் அப்படிங்கிறது ஒரு ஆல்பம், ஒரு பாடல் ஆல்பம்லேருந்து அந்த வார்த்தையை எடுத்திருக்காங்க. அடுத்தது இந்தியா சம்பந்தமான சில கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். உலக அளவில் பாம்பு கடியில் அதிகம் எந்த நாட்டினர் உயிரிழக்கின்றனர்? இதற்கான ஆன்சர் இந்தியா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா உலக அளவில் பாம்பு கடி மரணத்தில் 50% நம்ம இந்தியாவில் தான் நடக்குது. அதனால் நம்ம இந்தியாவை ஸ்னேக் பைட் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸ்னேக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு கிடையாது, பாம்பு கடிகளின் தலைநகரம். பாம்பு தலைநகரம் கிடையாது, பாம்பு கடிகளின் தலைநகரம் அப்படின்னு நம்ம இந்தியாவை தான் சொல்கிறாங்க. இப்போது பாம்பு கடியை அறிவிக்கை செய்யக்கூடிய பாதிப்புகளில் ஒன்றாக மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. இதனால் பாம்பு கடியினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சை அளித்தாங்க அப்படின்னா மருத்துவமனைகள் அதை மத்திய அரசுக்கு தெரியப்படுத்தணும். ரீசனாக பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசும் இந்த மாதிரி அறிவிப்பு பண்ணியிருந்தாங்க. ஓகேவா?
அதே மாதிரி நம்ம மத்திய அரசுக்கு ஒரு இலக்கு இருக்குது, என்ன அப்படின்னா 2030 ஆண்டுக்குள்ளாடி பாம்பு கடி இறப்புகளை பாதியாக குறைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இலக்கு இருக்குது. ஓகே, இப்போ வந்து இதில் பாருங்கள், சில முக்கியமான டேட்டா இருக்குது. நம்ம இந்தியாவில் முக்கியமாக 3 விதமான பாம்புகள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நாகப்பாம்பு அல்லது நல்ல பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பாம்பு நீங்கள் படங்களில் அதை அதிகமாக பார்த்துருக்குறீங்க. அடுத்தது கட்டு விரியன் அப்படிங்கிற பாம்பு, கருப்பு கலரில் இந்த மாதிரி வெள்ளை வெள்ளை கோடுகள் இருக்கும். அப்புறம் கண்ணாடி விரியன் அப்படின்ற மாதிரி பாம்பு. ஓகேவா, இது நம்ம எதற்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ யாரையாவது ஒருத்தர பாம்பு கிடைக்கும்போது அவங்கள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகும்போது நம்ம ஈஸியாகவே பாம்புடைய பேர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த பாம்பு தான் கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ அவங்க உடனே அதற்கான விஷ முறிவு மருந்தை கொடுத்துருவாங்க, ஈஸியாகவே அவங்கள காப்பாற்றலாம். அல்லது எனக்கு பாம்பு பேர் கரெக்டாக தெரியல, அது இப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து குழப்பிட்டு இருக்க வேண்டாம்ல, அதற்காக தான். ஓகே, அடுத்தது இதில் பாருங்கள், நம்ம இந்தியாவில் 50% பாம்பு கடி இறப்புகள் நடக்குது. ஆனால் வெறும் 10% பாம்பு கடி மட்டும்தான் ரெக்கார்டே ஆகுது. ஓகேவா, அப்போ மற்றபடி என்ன பாம்பு கிடைக்குது அதை பற்றிலாம் யாருக்குமே பெருசாக தெரியல. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய பாம்பு கடி இறப்புகள் வந்து கிராமப்புற வீடுகளில் தான் நடக்குது. ஓகேவா, அதனால் வீடுகளில் பாம்பெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கணும் கிராமப்புறங்களில் இருக்கும்போது. ஓகே, அதே மாதிரி WHO அமைப்பு இருக்காங்கள்ல, உலக சுகாதார அமைப்பு, அவங்களுமே இந்தியாவை மாதிரி ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. 2030 ஆண்டுக்குள்ளாடி பாம்பு கடி இறப்புகளை நம்ம வந்து 50% குறைக்கணும் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது இந்த பாம்பு கடிக்காக நம்ம இந்தியாவில் 2024 ஆண்டு மார்ச் 12 ஒரு மிஷன் மாதிரி ஒன்று தொடங்கியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் பார்த்துங்க. அடுத்தது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை தொடர்பான மசோதாக்களை ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் பிபி சௌத்ரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை அப்படிங்கிறத வந்து கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதை அமல்படுத்துறதுக்காக 2 மசோதாக்கள் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதை ஆய்வு செய்கிறதுக்காக நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒன்று அமைத்திருந்தாங்க. அது யாருடைய தலைமையில் அப்படின்னா பிபி சௌத்ரி அப்படிங்கிறடைய தலைமையில். அடுத்தது, மத்திய அரசு தற்போது எந்த வகுப்புகளுக்கு கட்டாய தேர்ச்சி முறையை ரத்து செய்தது? இதற்கான ஆன்சர் ஏ மற்றும் பி, அதாவது 5 மற்றும் 8. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இருக்குல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 5ஆம் வகுப்பில் பாஸ் ஆனால் தான் 6ஆம் கிளாஸுக்கு போக முடியும். அதே மாதிரி 8ஆம் கிளாஸில் பாஸ் ஆனால் தான் 9ஆம் கிளாஸுக்கு போக முடியும். இந்த மாதிரி இருந்தது. இப்போ அதை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் கட்டாயமாக தேர்ச்சியெல்லாம் பெறணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகத்தை அமைக்க உள்ளது? இதற்கான ஆன்சர் பிரான்ஸ். இப்போ இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து புதுடெல்லியில் இந்தியா ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மியூசியம் அமைக்க போகிறாங்க. 1,55,000 சதுர மீட்டர் பரப்பளவில் இதை வந்து அமைக்க போகிறாங்க. இந்த அருங்காட்சியகம் இந்திய நாகரிகத்தை பற்றியதாக இருக்குது. இதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா யுகின் பாரத் நேஷனல் மியூசியம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் அப்படிங்கிறவர். அடுத்தது, கென் பெட்வா நதிகள் இணைப்பு திட்டத்திற்கு தற்போது எந்த மாநிலத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் மத்திய பிரதேசம். கென் பெட்வா இந்த இரண்டுமே மத்திய பிரதேசத்தில் பாயிற ஒரு நதி, 2 நதிகள். 1980 ஆண்டு தேசிய நதிகள் இணைப்பு முனைப்பு திட்டம் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. அந்த திட்டத்துக்கு கீழே முதல் முறையாக ஒரு திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க. அதுதான் இந்த ஒரு திட்டம். மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் CR பாட்டீல் அப்படிங்கிறவர். அடுத்தது, பூடான் நாட்டின் ராஜ மரியாதை வழங்கப்பட்ட இந்திய கல்வியாளர் யார்? இதற்கான ஆன்சர் அருண் கபூர். இப்போது அருண் கபூர் இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா, பூடான், அப்புறம் ஓமன் இந்த நாடுகளில் எல்லாமே கல்வி நிலையங்களை நிறைய நிறுவியிருக்காரு. அதற்காக தான் இவருக்கு இந்த விருதை வழங்கியிருக்காங்க. அருண் கபூருக்கு இப்போ பூடான் அரசு டாஷோ அப்படிங்கிற பட்டம் வழங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பூரா மார்ஃப் அப்படிங்கிற சிவப்பு நிற சால்வையை வழங்கியிருக்காங்க. அப்புறம் படாங் அப்படிங்கிற ஒரு வாழையும் வழங்கியிருக்காங்க. பூடானுடைய மன்னரான ஜிக்மே கெசர் நாம்கேல் அப்படிங்கிறவர் இதை வழங்கியிருக்காரு. அடுத்தது, இந்தியாவின் முதல் உயிரி பிட்டுமின் சாலை எங்கே திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் நாக்பூர். உயிரி பிட்டுமின் சாலை அப்படின்னா என்னென்னா, இந்த இயற்கை கழிவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத அர்த்தம். மகாராஷ்டிராவில் நாக்பூரில் மன்சார் அப்படிங்கிற பகுதியில் தான் இதை அமைத்திருக்காங்க. NH44 தேசிய நெடுஞ்சாலையில் இதை அமைத்திருக்காங்க. இதை பிரஜ் இண்டஸ்ட்ரீஸ், CRRI, அப்புறம் NHAI இப்படின்ற 3 அமைப்புகளும் சேர்ந்து அமைத்திருக்காங்க. CRRI அப்படின்னா சென்ட்ரல் ரோட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது. NHAI அப்படின்னா நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு. மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி. அடுத்தது,
ஒவ்வொரு கண்டத்தில் உள்ள மிக உயரமான மலைகளில் உச்சியை அடைந்த மிக இளவயது பெண் யார்? இதற்கான ஆன்சர் காம்யா கார்த்திகேயன். இவங்க நம்ம ஒவ்வொரு கண்டத்துலையுமே மிக உயரமான மலையில் உச்சியை தொட்டிருக்காங்க. அந்த மாதிரி இது வரைக்கும் யாருமே பண்ணது இல்லையா அப்படின்னா நிறைய பேர் பண்ணியிருக்காங்க தான். ஆனால் மிக இளவயதில் பண்ணது இவங்க தான். இவங்களுக்கு 17 வயசு தான் ஆகுது. இவங்க நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க. இனி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, எந்த ஆண்டுக்குள் 1 கோடி வீடுகளில் சூரிய மின் தகடுகள் பொறுத்த இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் 2027. இப்போ நமக்கு பிரதான் மந்திரி சூரிய கர் முஃப்த் பிஜ்லி யோஜனா அப்படிங்கிற திட்டத்தை பற்றி தெரியும். தமிழில் பிரதமரின் சூரிய இல்லம் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 2024 ஆண்டு ஜனவரி 22 பிரதமர் மோடி அறிவிப்பு பண்ணியிருந்தார். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6.3 லட்சம் வீடுகளில் சூரிய மின் தகடுகள் வந்து பொருத்தியிருக்காங்க. நம்ம இந்தியாவுக்கு ஒரு இலக்கு இருக்குது. என்ன அப்படின்னா 1 கோடி வீடுகளில் சூரிய மின்சக்தி தகடுகள் வந்து நிறுவனம். அதுக்கான இலக்கு ஆண்டு 2027 அப்படிங்கிறது. அதுவே 10 லட்சம் வீடுகளில் இதை இணைக்கிறதுக்கான இலக்கு ஆண்டு வந்து மார்ச் 2025. இந்த திட்டத்தில் இணைந்த வீடுகளுக்கு 300 யூனிட் இலவச மின்சாரம் வந்து வழங்கப்படும். அடுத்தது, ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் எப்போது முதல் நடைமுறைக்கு வரும்? இதற்கான ஆன்சர் ஜனவரி 1, 2025. இது என்ன அப்படின்னா, ஒரு காலேஜ் இருக்காங்க, அது உங்கள் ஊரில் இருக்க ஒரு சின்ன காலேஜ் அப்படின்னே வச்சுக்கலாம். நீங்கள் அங்கே தான் படிக்கிறீங்க. அந்த காலேஜ் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு சந்தாவாக பே பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் அதன் மூலமாக அந்த காலேஜ் வழியாக உலகத்தில் இருக்க எவ்வளோ பெரிய ரிசர்ச் ஜர்னலாக இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்து படிக்க முடியும். அதுதான் இந்த ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற பிளானு. அப்போது ஒரே சந்தாவில் அனைத்து சர்வதேச ஆராய்ச்சி இதழ்களையுமே அணுக முடியும். எந்தெந்த துறைகள் அப்படின்னா அறிவியல், தொழில்நுட்பம், அப்புறம் பொறியியல், மருத்துவம், கணிதம், மேலாண்மை, அப்புறம் சமூக அறிவியல், இந்தந்த துறைகளில் எல்லாமே இந்த ரிசர்ச் ஆர்டிகல்ஸை வந்து நீங்கள் படிக்கலாம். 13,400க்கும் மேற்பட்ட சர்வதேச ஆராய்ச்சி இதழ்கள் வந்து மாணவர்களுக்கு கிடைக்கும். இதை யாரெல்லாம் செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா, நம்ம மத்திய அரசுக்கு சொந்தமான தகவல் மற்றும் நூலக கூட்டமைப்பு அப்படிங்கிற அமைப்பும், பல்கலைக்கழக மானியக்குழு UGC அமைப்பு இருக்குல்ல, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், அந்த அமைப்பும் 2 அமைப்பும் சேர்ந்து பண்ணுறாங்க. அடுத்தது, LIC பீமா சகி திட்டத்தை பிரதமர் மோடி எங்கு தொடங்கி வைத்தார்? இதற்கான ஆன்சர் பானிபட். LIC பீமா சகி யோஜனா அப்படிங்கிற திட்டம் இது டிசம்பர் 9 நம்முடைய பிரதமர் மோடி ஹரியானாவுடைய பானிபட்டில் தொடங்கி வைத்தாங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பெண்களை LIC முகவர்களாக மாற்றணும், LIC ஏஜெண்டாக மாற்றணும் அப்படிங்கிறது தான். இதன் மூலமாக 2 லட்சம் மகளிருக்கு வேலைவாய்ப்பு வழங்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய இலக்கு. இதில் முதல் கட்டமாக 35,000 பெண்களை தேர்வு பண்ணிடுவாங்க. அதே மாதிரி 2வது கட்டமாக 50,000 பெண்களை வந்து தேர்வு பண்ணுவாங்க. இதில் ஒருத்தங்க இணையணும் அப்படின்னா அதற்கு கல்வி தகுதி 10ஆம் வகுப்பாக இருக்கணும். வயது வந்து 18 வயதுலேருந்து 50 வயதுக்குள்ளாடி இருக்கணும். இதில் 3 ஆண்டுகளுக்கு பயிற்சி மற்றும் நிதியுதவி வந்து வழங்கப்படும். அடுத்தது, இந்தியாவிலேயே இனி வந்து தமிழ்நாடு தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்தியாவிலேயே முதல் முறையாக சிறைவாசிகள் வீடியோ கால் பேசும் வசதி எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கோவை மத்திய சிறையில் தான் இந்த அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஒரு மாதம் இவ்வளோ தான் பேசணும் அப்படின்ற மாதிரி. எல்லாருக்கிட்டே எல்லாம் பேச முடியாது. நெருங்கின உறவினர்கள்கிட்ட பேசலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய வழக்கறிஞர் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட பேசலாம். இந்த மாதிரி தான் சிலர்கிட்ட மட்டும்தான் பேசுகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது, விளையாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த மாநில விருது எந்த மாநிலத்திற்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. இப்போது 14வது சர்வதேச விளையாட்டு கருத்தரங்கம் இது டெல்லியில் நடைபெற்றது. இதில் பார்த்திங்கன்னா இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில் கூட்டமைப்பு FICCI அமைப்பு இருக்குல்ல, அதன் மூலமாக தான் இந்த போட்டி நடைபெற்றது. இதில் விளையாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த மாநில விருது நம்ம தமிழ்நாட்டிற்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தது, மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவைகள் வழங்க எந்த பெயரில் மறுவாழ்வு சேவை ஊர்தியை தமிழக அரசு உருவாக்கியது? இதற்கான ஆன்சர் விழுதுகள் மறுவாழ்வு சேவை ஊர்தி. இது பார்த்திங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு மறுவாழ்வு சேவை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து தொடங்கியிருக்காங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுடைய இருப்பிடங்களுக்கே சென்று அவங்களுக்கான சேவைகளை இந்த ஊர்தி மூலமாக வழங்குவாங்க. இதற்கான தொடக்க விழா சென்னையில் தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. இதே மாதிரி ஒப்புயர்வு மைய சேவை அப்படிங்கிறது புற உலக சிந்தனை இல்லாத நபர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. இது சென்னையில் KK நகரில் அரசு புனர்வாழ்வு மருத்துவமனை வளாகத்தில் தொடங்கியிருக்காங்க. அடுத்தது,
தற்போது தமிழ்நாட்டில் உள்ள எந்த கோயிலுக்கு யுனெஸ்கோ விருது அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆபத் சகாயேஸ்வரர் கோயில். இப்போது ஆபத் சகாயேஸ்வரர் கோயிலுக்கு யுனெஸ்கோ விருது வந்து வழங்கியிருக்காங்க. இந்த கோயிலுடைய முழு பெயர் தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ சௌந்தரநாயகி அம்மாள் உடனுரை ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வர் கோயில் அப்படிங்கிறது தான். இது எங்கே இருக்குது அப்படின்னா தஞ்சாவூரில் கும்பகோணம் அருகே துக்காச்சி ஊராட்சி அப்படிங்கிற பகுதியில் இருக்குது. எதற்காக இங்கே இதற்கு யுனெஸ்கோ விருது வழங்கியிருக்காங்க அப்படின்னா இதை புதுப்பித்து குடமுழுக்கு நடத்தியிருக்காங்க. அதற்காக தான் இந்த விருது வழங்கியிருக்காங்க. ரொம்ப பழமையான கோயில் இது. இதை இப்போ அவங்க புதுப்பித்து குடமுழுக்கு நடத்தியிருக்காங்க. இந்த கோயில் குலோத்துங்க சோழன் காலத்தில் கிபி 1100வது ஆண்டு ஆரம்பித்து விக்ரம சோழன் காலத்தில் கட்டி முடிக்கப்பட்டது. 1112வது ஆண்டு முடிக்கப்பட்டது. யாருடைய பிறந்த நாளை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக தமிழக அரசு அறிவித்தது? இதற்கான ஆன்சர் உவே சாமிநாதன். இப்போது தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் அப்படின்ற மாதிரி பிப்ரவரி 19ஆம் தேதி அறிவிச்சிருக்காங்க. இது உவேசாவுடைய பிறந்த நாள். இவர் 1855வது ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி பிறந்திருக்காரு. அப்புறம் 1942வது ஆண்டு ஏப்ரல் 28ஆம் தேதி இறந்திருக்காரு. அடுத்தது, இந்தியாவின் முதல் நீரிழிவு உயிரி வங்கி எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சென்னை. இந்தியாவுடைய முதல் டயபெட்டிஸ் பயோ பேங்க் இதை வந்து தொடங்கியிருக்காங்க. ஐசிஎம்ஆர் அப்புறம் எம்டிஆர்எஃப் இந்த 2 அமைப்புகளும் சேர்ந்து தொடங்கியிருக்காங்க. ஐசிஎம்ஆர் அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அப்படிங்கிறது, இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அப்படிங்கிறது. எம்டிஆர்எஃப் அப்படின்னா மெட்ராஸ் டயபெட்டிஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது, சென்னை நீரிழிவு ஆராய்ச்சி அறக்கட்டளை அப்படிங்கிறது. இப்போது இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நீரிழிவு நோயாளிகள் இருக்காங்கல்ல, சுகர் பேஷண்ட், அவங்களுடைய இரத்த மாதிரிகளை வாங்கி அதை பாதுகாப்பாங்க. எதற்காக அப்படின்னா இனி அதை ஃப்யூச்சரில் வந்து ஆய்வுக்காக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தமிழில் சாகித்ய அகாடமி விருது 2024 யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் இரா வெங்கடாச்சலபதி. சாகித்ய அகாடமி விருது 2024வது ஆண்டிற்கானது அறிவிச்சிருக்காங்க. தமிழில் இந்த விருது இரா வெங்கடாச்சலபதி அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருக்காங்க. திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 அப்படிங்கிற புத்தகத்திற்காக வழங்கியிருக்காங்க. இது ஒரு ஆய்வு நூல். சாகித்ய அகாடமி அமைப்புடைய தலைவர் மாதவ் கௌஷிக் அப்படிங்கிறவர் இந்த விருதுக்காக பரிசு தொகையாக ரூபாய் 1 லட்சம் வழங்குறாங்க. இந்த சாகித்ய அகாடமி விருதுகள் 24 மொழிகளில் வந்து வழங்குவாங்க. அடுத்தது, இன்னுயிர் காப்போம் திட்டத்தின் காப்பீடு எவ்வளவாக உயர்த்தப்பட்டது? இதற்கான ஆன்சர் ரூபாய் 2 லட்சம். இது சூப்பரான ஒரு திட்டம். இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அப்படிங்கிற ஒரு திட்டம். இப்போ இது என்ன அப்படின்னா, இப்போ யாராவது ரோட்டில் அடிபட்டு கிடக்குறாங்க அப்படின்னா அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க அப்படின்னா முதல் 48 மணி நேரம் அவங்களுக்கு இலவசமாகவே சிகிச்சை வந்து பண்ணலாம். ஓகேவா? அதற்கான மொத்த செலவையுமே நம்முடைய தமிழக அரசு ஏற்பாங்க. இது நம்ம மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் கிடையாது, வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்புறம் வெளிநாட்டை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் நம்ம மாநிலத்தில் அவங்க வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விபத்து ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கள வந்து இந்த திட்டத்தின் மூலமாக நம்ம வந்து காப்பாற்ற முடியும். இந்த திட்டம் 2021வது ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இது தமிழ்நாட்டை சாராதவங்களுக்கும் பொருந்தும். இது மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் இது கிடையாது. அதிக விபத்துகள் நடக்கிற 500 இடங்களை கண்டறிந்து அதன் பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைகளில் இதை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. இப்போது இது கூடவே விபத்து நேர்ந்து முதல் 48 மணி நேரத்தில் மருத்துவமனையில் சேர்க்கிறவங்களுக்கு ரூபாய் 5000 வந்து வழங்கப்படுது. இப்போது இந்த காப்பீடு தொகை இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இப்போது ஒருத்தருக்கு இந்த மாதிரி அடிபட்டிருக்கு, அவர் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் 1 லட்சம் ரூபாய் அளவில் அந்த செலவை வந்து நம்முடைய தமிழக அரசு ஏற்பாங்க. இனிமேல் 2 லட்சம் ரூபாய் அளவில் செலவானாலும் அதை வந்து தமிழக அரசு வந்து ஏற்பாங்க. அடுத்தது, 2024 தமிழகத்தில் குழந்தை திருமணங்கள் அதிகம் எந்த மாவட்டத்தில் நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் ஈரோடு. ஓகே. அடுத்தது, யாருடைய சிலையை பேரறிவின் சிலையாக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார்? இதற்கான ஆன்சர் திருவள்ளுவர் சிலை. இப்போ குமரியில் இருக்கிற திருவள்ளுவர் சிலையை பேரறிவின் சிலை அப்படின்ற மாதிரி நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் வந்து அறிவிச்சிருக்காரு. கன்னியாகுமரியில் இந்த திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டு 25 ஆண்டுகள் ஆகுது. 2000வது ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி இதை அமைத்திருந்தாங்க. இப்போது குமரியில் இந்த திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்ட வெள்ளி விழா லட்சணை வந்து வெளியிடப்பட்டது. ஓகே, இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்கள அதுதான். கூடவே வந்து மிகப்பெரிய அளவில் அங்கே விழாவுமே நடைபெற்றது. அடுத்தது, வெம்பக்கோட்டை அகழாய்வுத்தளம். இது அடிக்கடி நியூஸில் வருது, இதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் வந்து நடந்துகிட்ருக்கு. இது இங்கே பார்த்தீங்கன்னா கூம்பு வடிவ மற்றும் நீள் உருண்டை வடிவிலான சூது பவள மணிகள் இதெல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. இவை வந்து ராஜஸ்தான் பகுதிகளில் மட்டும்தான் கிடைக்கும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா
நமக்கும் வட மாநிலங்களுக்கும் இடையில வணிக தொடர்பு இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. இது வரைக்கும் இந்த வெம்பக்கோட்டை அகழாய்வு தளத்தில் 2850 பொருட்கள் வந்து கிடைத்திருக்கு. இப்போ இந்த வெம்பக்கோட்டை அகழாய்வு தளம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எந்த மாவட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதனால் தெரியாதவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் நம்ம தமிழக அளவில் ஆப்ரேஷன் திரை நீக்கு அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வந்திருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, இணைய வழியில் மோசடியில் ஈடுபடுவாங்கள்ல, அவங்கள கைது செய்கிறதுக்கான நடவடிக்கை. இது இப்போ தமிழகம் முழுவதுமே மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலமாக 70 பேரை கைது செஞ்சுருக்காங்க. நம்ம இப்போது இணையவழி குற்ற தடுப்பு பிரிவு தொடர்பு எண் வந்து 1930. இப்போ நமக்கு வந்து யாருக்காவது ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி கவனமாக இருங்கள், விழிப்பாக இருங்கள் அப்படின்ற மாதிரிலாம் அட்வர்டைஸ்மெண்ட் வருது பார்த்தீங்களா? அதில் வந்து கடைசியில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இணையவழி குற்ற தடுப்பு பிரிவு எண் வந்து 1930 அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேவா? இது நோட் பண்ணி வச்சுங்க. இது எக்ஸாமில் முக்கியமாக கேட்கலாம். அடுத்தது பிற மாநிலங்கள் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இந்தியாவின் 57வது புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்ட ரதபானி புலிகள் காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் மத்திய பிரதேசம். அடுத்தது, டாக்டர் அம்பேத்கர் சம்மான் யோஜனா எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் டெல்லி. இது என்ன அப்படின்னா, வெளிநாடுகளில் உயர்கல்வி படிப்பாங்க பார்த்தீங்களா, காலேஜில் அப்புறம் யூனிவர்சிட்டியில் எல்லாம் படிப்பாங்கல்ல, டெல்லியை சேர்ந்த பட்டியலின மாணவர்களுக்காக இந்த திட்டத்தை டெல்லி அரசு கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கான மொத்த கல்வி கட்டண செலவையும் அந்த டெல்லி அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஈகிள் நெஸ்ட் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் அருணாச்சல பிரதேசம். ஈகிள் நெஸ்ட் வைல்ட் லைஃப் சேஞ்சுரி அப்படிங்கிறது அருணாச்சல பிரதேசத்தில் இருக்குது. இங்கே ஒவ்வொரு வருஷமும் ஈகிள் நெஸ்ட் பறவைகள் திருவிழா அப்படிங்கிறது நடைபெறுது. அடுத்தது, சிசேரியன் குழந்தை பிறப்பு விகிதத்தில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தெலுங்கானா. இப்போது இந்தியாவிலேயே அதிகமான சிசேரியன் எங்கே நடக்குது அப்படின்னா தெலுங்கானா தான் நடக்குது. 2வது இடத்துல வந்து நம்ம தமிழ்நாடு இருக்குது. ஓகேவா? மிக குறைவாக நாகாலாந்தில் தான் நடக்குது. இப்போ நம்ம நாட்டில் 5ல் 1 குழந்தை சிசேரியன் பிரசவம் மூலமாக தான் பிறக்குது. அதே மாதிரி தனியார் மருத்துவமனைகளில் அதிக சிசேரியன் பிரசவங்கள் வந்து நடைபெறுது. இது தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு 2019 2021 அது வரையிலான ரிப்போர்ட். அதை எடுத்து அதுக்குள்ளாடி அவங்க ஆய்வு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஆய்வு பண்ணது டெல்லியை சேர்ந்த ஜார்ஜ் இன்ஸ்டியூட் ஃபார் குளோபல் ஹெல்த் அப்படிங்கிற அமைப்பு. இதை த லேண்ட்ஸ் அண்ட் ரீஜனல் ஹெல்த் சவுத் ஈஸ்ட் ஏஷியா அப்படிங்கிற மருத்துவ இதழில் அவங்க அறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது, புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்களை 100% செயல்படுத்திய முதல் இந்திய நகரம் எது? இதற்கான ஆன்சர் சண்டிகர். இது ரொம்ப முக்கியமானது. நியூ கிரிமினல் லாஸ். இந்த 3மே நம்ம ஈஸியாக படிச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா பொறுத்துக்க கூட கேட்கலாம். இது சின்ன க்ளூ இருக்குது, அதை நான் சொல்கிறேன். முதல்ல பார்த்திங்க அப்படின்னா இந்திய சாட்சி அதினம், பாரதிய சாட்சி அதிநியம் அப்படின்ற மாதிரி இருக்கா. அப்போ நமக்கு வந்து சாட்சி இந்த 2லையுமே சாட்சி அப்படிங்கிறது இருக்குது. அதனால் இது ஈஸியாக நம்ம படிச்சுக்கலாம். 2வதாக இந்திய தண்டனை சட்டம். இது வந்து பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்ற மாதிரி பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த தண்டனை நியாயம் கிடைக்கணும் அப்படின்னா தானே தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ இதுவுமே ஓகே. அப்புறம் குற்றவியல் நடைமுறை சட்டம் அப்படிங்கிறத பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படின்ற மாதிரி பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. பேர் மாற்றம் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயத்த மைனஸ் பண்ணியிருக்காங்க, டெலீட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இப்போது பாருங்கள், குற்றவியல் அப்படிங்கிற வார்த்தையை நாகரிகம் அப்படிங்கிறத கூட நம்ம வந்து தொடர்புபடுத்தலாம். எப்படின்னா நாகரிகமாக இருக்கிறவங்க குற்றம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இதெல்லாம் சின்னதாக ஒரு ஷார்ட்கட். அடுத்தது, 2024ஆம் ஆண்டின் சிறந்த கிராமத்திற்கான தேசிய பஞ்சாயத்து விருது எந்த கிராமத்திற்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் உடிபுத்ரூக். ஓகேவா? உடிபுத்ரூக் அப்படிங்கிற கிராமத்திற்கு தேசிய பஞ்சாயத்து விருது வந்து வழங்கியிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் லட்டூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் தான் இருக்குது. இந்த கிராமத்தை வந்து வறுமை இல்லா வாழ்வாத கிராமமாக மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. இவங்க அப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிராம பஞ்சாயத்து சார்பில் சில கடைகளை கட்டிட்டு அதை குறைந்த வாடகைக்கு விட்டுருக்காங்க. அடுத்தது சுய உதவி குழுக்கள், அப்புறம் திறன் பயிற்சிகள், இதன் மூலமாக பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறாங்க. ஓகேவா? இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. கூடவே 35 கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்திருக்காங்க. அப்போ அந்த கிராமம் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும்ல. இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் பண்ணதுக்காக தான் இந்த கிராமத்திற்கு இந்த விருது வழங்கியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில்
எஸ்ஏ எக்ஸாமுக்கான புதிய கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, அதே மாதிரி ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்குது, டிபார்ட்மெண்டல் கோட்டாக்குமே கிளாஸஸ் இருக்குது. ஓகே, நம்ம இன்ஸ்டியூட் சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. அதே மாதிரி சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்கான பிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் எக்ஸாம் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் இப்போ புதிய கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதற்கும் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது. இது நீங்கள் அண்ணா நகரில் வந்து படிக்கலாம் அல்லது ஆன்லைனில் கூட படிக்கலாம். இந்த 2 சம்பந்தமான தகவல் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசுவீங்களா. அடுத்தது, உலகத்தில் நடந்த சில முக்கியமான விஷயங்கள், அதோடைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஐக்கிய நாடுகள் பொது சபை எந்த தினத்தை உலக தியான தினமாக அறிவித்தது? இதற்கான ஆன்சர் டிசம்பர் 21. இப்போது டிசம்பர் 21ஆம் தேதியை வேர்ல்டு மெடிடேஷன் டே அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இந்தியா உட்பட சில நாடுகளுடைய கோரிக்கை இது. டிசம்பர் 21ஆம் தேதியில் ஒரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, விண்டர் சால்ஸ்டேஸ் அன்னைக்கு தான் நடக்குது. குளிர்கால கதிர் திருப்பம் அப்படிங்கிறது அன்னைக்கு தான் நடக்குது. இதே மாதிரி சர்வதேச யோகா தினம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஜூன் 21ஆம் தேதி அறிவிச்சிருந்தாங்க. அன்னைக்கு வந்து சம்மர் சால்ஸ்டேஸ் வந்து நடக்குது. சூரிய கதிர் திருப்பம் அப்படிங்கிறது நடைபெறுது. எல்லாமே நம்ம ஜாகிரஃபியில் படிச்சிருப்போம். ஐநாவுக்கான இந்திய தூதரா இப்போ இருக்கிறவர், இப்போ 24வது ஐநாவுக்கான இந்திய தூதர் இருக்கார். அவர் வந்து ஹரிஷ் பர்வதனேனி அப்படிங்கிறவர். அடுத்தது, உலகின் மிக வேகமான ரயிலை அறிமுகம் செய்த நாடு எது? இதற்கான ஆன்சர் சீனா. இந்த ரயிலுடைய பேர் CR450 அப்படிங்கிறது. இது 450 km/h அந்த அளவு வேகத்தில் போகும். அடுத்தது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையத்தின் புரோபா 3 செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது? இதற்கான ஆன்சர் PSLV C59. இப்போ நம்மளுடைய உதவி தான் அவங்க கேட்டிருந்தாங்க, அதனால் நம்ம ராக்கெட் மூலமாக நம்ம அதை விண்ணில் செலுத்தி கொடுத்துருந்தோம். புரோபா 3 அப்படிங்கிறது. இதில் சூரியனுடைய புறவெளியை ஆய்வு பண்ணுறதுக்காக 2 செயற்கைக்கோள் அமைத்திருந்தாங்க. இந்த 2மே புவியிலிருந்து 60,500 km தொலைவில் இருக்கிற சுற்றுவட்ட பாதையில் நிறுத்தப்பட்டது. அப்புறம் இதில் 2 செயற்கைக்கோள் இருக்குல்ல, இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு செயற்கைக்கோள் சூரிய ஒளியை மறைத்து செயற்கையாக ஒரு சூரிய கிரகணத்தை உருவாக்கும். அப்படி இருக்கும்போது மற்றொன்று ஈஸியாகவே சூரியனை கண்காணிக்கும். இதுதான் இதோடைய நோக்கம். இந்த மாதிரி ஒரு ஆண்டில் 50 முறை ஆய்வு செய்யப்படும். அடுத்தது, ஆதித்யா L1 திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இந்தியாவுடையது. அதுவும் இந்த புரோபா 3 செயற்கைக்கோளை இணைந்து சூரியனை பற்றி இந்த 2025ஆவது ஆண்டு ஆய்வு பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதித்யா L1 அப்படிங்கிறது இஸ்ரோவுடைய சூரிய ஆய்வுக்கலன். புரோபா அப்படிங்கிறது ஐரோப்பிய விண்வெளி அமைப்புடைய சூரிய ஆய்வுக்கலன் நம்ம இப்போ பார்த்துருந்தோம். அடுத்தது, ஆக்சியோ மிஷன் 4 திட்டம் எந்த ஆண்டு செயல்படுத்தப்படும்? இதற்கான ஆன்சர் 2025. ஆக்சியோ மிஷன் இது பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, சர்வதேச விண்வெளி மையம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே மனிதர்களை அனுப்பி ஒரு 14 நாட்கள் ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டம். இந்த திட்டம் வந்து இந்த ஆண்டு 2025ஆவது ஆண்டு ஏப்ரல் மாதம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆக்சியம் ஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனமும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமும் சேர்ந்து செயல்படுத்துகிறாங்க. இதில் இந்திய வீரர்கள் சுபான்ஷு சுக்லா, பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் இவங்க எல்லாருமே தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இவங்களுடைய முதல் கட்ட பயிற்சி இப்போ அமெரிக்காவில் நிறைவு பெற்றிருக்கு. அடுத்தது, ஸ்போர்ட்ஸ் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் இளம் தலைவராக பொறுப்பேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஜெய்ஷா. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இப்போ பார்த்தீங்கன்னா ICC இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில், இதுதான் உலக அளவில் கிரிக்கெட் விளையாட்டை கட்டுப்படுத்துகிற அமைப்பு. இதோடைய இளம் தலைவராக இந்தியாவை சேர்ந்த ஜெய்ஷா வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இவருக்கு வெறும் 36 வயது தான் ஆகுது. அடுத்தது, 2024 அண்டர்-19 ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் வங்காளதேசம். இப்போது 19 வயதிற்குட்பட்டவர்களுக்கான ஏசிய கப் ஆசிய கோப்பை போட்டி வந்து நடைபெற்றது, கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் வங்காளதேசம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இறுதிப் போட்டியில் நம்ம இந்தியா வீழ்த்து தான் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த போட்டி ஐக்கிய அரபு அமீரகத்துடைய துபாய் சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் நடைபெற்றது. அடுத்தது, சையது மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் லக்ஷ்யா சென். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சையது மோடி இன்டர்நேஷனல் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடைபெற்றது. இதில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷ்யா சென் தான் வெற்றி பெற்றிருக்காரு. அதே நேரம் மகளிர் ஒற்றையர் பிரிவில் PV சிந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இவங்க 2 பேருமே நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க. மகளிர் இரட்டையர் பிரிவில் த்ரீசா ஜாரி மற்றும் காயத்ரி கோபிச்சந்த் இவங்க 2 பேரும் வெற்றி பெற்றிருக்காங்க. இவங்க 2 பேருமே நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க தான். இந்த போட்டியில் மகளிர் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் பெற்ற முதல் இந்திய ஜோடி இவங்க தான். இந்த போட்டி உத்தரப்பிரதேசத்தில் பாபு பனராசி தாஸ் உள் விளையாட்டு அரங்கத்தில் தான் நடைபெற்றது. அது லக்னோவில் இருக்குது. அடுத்தது, F1 கார் பந்தயத்தின் நடப்பு சீசனில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்?
இதற்கான ஆன்சர் மேக்ஸ் வெஸ்டபன். இப்போ F1 கார் ரேஸ் நம்ம இதை டிவியில் கூட பார்த்துருப்போம். இது பார்த்தீங்கன்னா இந்த நடப்பு சீசனில் 24 பந்தயங்கள் நடைபெற்றது. இதில் 9 போட்டிகளில் மேக்ஸ் வெஸ்டபன் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. இதன் மூலமாக அதிக போட்டிகளை இவர் தான் வெற்றி பெற்றிருக்காரு. இதன் மூலமாக இவர் சாம்பியன் பட்டமாக வென்றிருக்காரு. அப்போ தொடர்ந்து 4வது முறையாக இவர் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. மேக்ஸ் வெஸ்டபன் இவர் டென்மார்க்கை சேர்ந்த ரெட்புல் கம்பெனியுடைய டிரைவர். இந்த ரெட்புல் இருக்குது பார்த்தீங்களா, சரி வேற இது என்னன்னா கார் தயாரிப்பில் சிறந்த நிறுவனம் அப்படின்னு இந்த மெக்லரன் மற்றும் மெர்சிடிஸ் இந்த 2 கார் நிறுவனங்களையும் தேர்வு பண்ணியிருக்காங்க. அடுத்தது 10வது ஜூனியர் ஆடவர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டம் பெற்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இப்போது ஜூனியர் ஆண்கள் ஆசிய ஹாக்கி கோப்பை போட்டி வந்து நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றது இந்தியா. இந்த போட்டியில் இறுதியில் நம்ம பாகிஸ்தானை வீழ்த்தியிருந்தோம். இந்தியா வென்ற 5வது சாம்பியன் பட்டம் இதுதான். இதற்கு முன்னாடி 2004, 2008, 2015, 2023 இதில் எல்லாம் நம்ம வெற்றி பெற்றிருக்கோம். அதிக முறை சாம்பியன் பட்டம் வென்றதும் இந்தியா தான். இந்த போட்டி ஓமனுடைய மஸ்கட் நகரில் நடைபெற்றது. அடுத்தது மகளிர் ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் வெற்றி பெற்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இப்போ பாருங்கள், என்னடா இது நிறைய போட்டி வந்துட்டே இருக்கு, எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகுதே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு டேபிள் மாதிரி போடுங்க. என்னென்னா ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி, முதல்ல விளையாட்டு போட்டுங்க ஹாக்கி. ரெண்டாவது வந்து ஆண்களா பெண்களா அப்படிங்கிற ஒரு டேபிளில் போட்டுங்க. அடுத்தது இது ஜூனியரா சீனியரா அப்படிங்க போட்டுங்க. ஓகேவா? அப்போ உங்களுக்கு குழம்பாது. ஓகேவா? இப்போ பாருங்கள், இதில் மகளிர் ஜூனியர் ஆசிய கோப்பை, ஓகேவா? அப்புறம் ஆசிய கோப்பையா உலக கோப்பையா அது தனியாக ஒரு டேபிளில் போட்டுங்க. இதில் வந்து சாம்பியன் பட்டம் பெற்றது யார் அப்படிங்கிறத நம்ம முக்கியம். இந்தியா வெற்றி பெற்றிருக்காங்க. ஓகேவா? ரெண்டாவது என்ன கேட்பாங்க அப்படின்னா இது எந்த இடத்துல நடந்திருக்கு அப்படிங்கிற கேட்பாங்க. யாரை வீழ்த்தி இவங்க வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. நீங்கள் சும்மா தெரிஞ்சு வைக்கிறதுக்காக தான் நம்ம இதை கொடுத்துருக்கோம். இப்போ 9வது மகளிர் ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி வந்து நடைபெற்றிருக்கு. இது 21 வயதுக்குட்பட்டவங்களுக்கான போட்டி. இதில் இறுதிப் போட்டியில் சீனா வீழ்த்தி இந்தியா வந்து வெற்றி பெற்றிருக்கோம். இந்த போட்டி ஓமனில் மஸ்கட்டில் நடைபெற்றது. அடுத்தது உலகின் இளம் வயது செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் டி குகேஷ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உலகத்துடைய 18வது செஸ் சாம்பியனாக குகேஷ் வந்து ஆயிருக்காரு. இவருக்கு வெறும் 18 வயது தான் ஆகுது. அப்படி பார்க்கும்போது உலகத்துடைய மிக இளவயது செஸ் சாம்பியன் வந்து இவர் தான். இதற்கு முன்னாடி ரஷ்ய வீரரான கேரி காஸ்பரோவ் தான் இருந்தார். நம்ம தமிழில் இவருடைய பேரை பார்த்துருப்போம். இவருக்கு வந்து 22 வயதாக இருக்கும்போது அவர் அந்த மாதிரி உலகத்துடைய மிக இளவயது செஸ் சாம்பியன் ஆயிருந்தார். இப்போ அவரை விடையுமே வயசு குறைவாக நம்ம குகேஷ் பார்த்தீங்கன்னா வெறும் 18 வயதிலேயே உலக செஸ் சாம்பியன் ஆயிட்டார். குகேஷ் வந்து நடப்பு உலக சாம்பியனான டிங் லிரன் அவரை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. இந்த போட்டி சிங்கப்பூரில் தான் நடைபெற்றது. அப்படி பார்க்கும்போது இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா விஸ்வநாதன் ஆனந்துக்கு அப்புறம் உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற 2வது இந்தியர் இவர் தான். அடுத்தது 29வது தேசிய மகளிர் சீனியர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் மணிப்பூர். இது தேசிய போட்டிகள். இப்போ இந்த தேசிய போட்டிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே நடைபெற போட்டிகள். இதில் வெற்றி பெற்ற அணி மணிப்பூர் அணி. இறுதிப் போட்டியில் ஒடிசாவை வீழ்த்தியிருந்தாங்க. இதில் வெற்றி பெற்ற அணிக்கு வழங்கப்பட்ட கோப்பையுடைய பேர் ராஜமாதா ஜிஜாபாய் கோப்பை அப்படிங்கிறது. இந்த போட்டி சத்தீஸ்கரில் நாராயண்பூர் அப்படிங்கிற பகுதியில் நடைபெற்றது. அடுத்தது 67வது தேசிய துப்பாக்கி சுடுதல் போட்டி தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் போபால். இப்போ பார்த்தீங்கன்னா தேசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி இது மத்திய பிரதேசத்துடைய தலைநகரான போபால் நடைபெற்றது. இதில் சாம்பியன் பட்டம் வென்றது ஷாஹூ துஷார் மனே அப்படிங்கிறவர். ஆடவர் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் தான் இவர் இதை ஜெயிச்சிருக்காரு. அதே மாதிரி ஜூனியர் ஆடவர் பிரிவில் ருத்ராங்ஷ் பட்டேல் அப்படிங்கிறவர் தங்கம் ஜெயிச்சிருக்காரு. இவர் 254.9 புள்ளிகள் வந்து ஜெயிச்சிருக்காரு. இதன் மூலமாக உலக சாதனை படைத்திருக்காரு. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஜூனியர் ஆடவர் பிரிவில் யாருமே இவ்வளோ புள்ளிகள்லாம் பெற்றதே கிடையாது உலக அளவில். அடுத்தது 2024 ப்ரோ கபடி விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் ஹரியானா ஸ்டீலர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோ கபடி இது இந்தியாவுக்குள்ளாடி நடைபெற கபடி மேட்ச். ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் ஒவ்வொரு அணி வந்து விளையாடுவாங்க. இதில் வெற்றி பெற்றது ஹரியானா ஸ்டீலர்ஸ் அப்படிங்கிற அணி. முதல் முறையாக இந்த அணி இப்போ தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இறுதிப் போட்டி மகாராஷ்டிராவில் புனேயில் சிவசத்ரபதி விளையாட்டரங்கத்தில் தான் நடைபெற்றது. இந்த ப்ரோ கபடி பார்த்தீங்க அப்படின்னா 2014வது ஆண்டுலேருந்து நடத்திட்டு தான் இருக்காங்க. அடுத்தது தேசிய சீனியர் ஆண்கள் கைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி
இதில் வெற்றி பெற்றது கேரளா. இந்த போட்டி நடைபெற்றதும் கேரளா தான். அடுத்தது ஃபிஃபா அமைப்பு 2024 ஆண்டிற்கான சிறந்த விருதுகளை அறிவிச்சிருக்காங்க. சிறந்த கால்பந்து வீரர் விருது பிரேசிலை சேர்ந்த வினிஷியஸ் ஜூனியர் அப்படிங்கிறவருக்கு அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா ரியல் மேட்ரிட் அப்படிங்கிற அணியை சேர்ந்தவர். அப்புறம் சிறந்த கால்பந்து வீராங்கனை விருது ஸ்பெயினை சேர்ந்த ஐட்டானா பொன்மாட்டி அப்படிங்கிறவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தது நம்ம கிரிக்கெட்டரான ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர் சர்வதேச கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெறதா அறிவிச்சிருக்காரு. ஆனால் ஐபிஎல் உள்ளிட்ட லீக் போட்டிகளில் விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 2010 ஆண்டு அஸ்வின் வந்து சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகம் ஆனார். இவர் சாதனைகள் பண்ணியிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகள் சாய்த்த இந்தியர்கள் வரிசையில் அஸ்வின் வந்து 2வது இடத்துல இருக்கிறாரு. அதே நேரம் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வரலாற்றில் 100 விக்கெட்டுகளை எடுத்த முதல் வீரர் அப்படிங்கிற சாதனையுமே இவர் படைத்திருக்காரு. அடுத்தது பாதுகாப்புத்துறை தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்ட ஐஎன்எஸ் துஷில் எந்த நாட்டில் தயாரிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ரஷ்யா. இப்போது இது ஒரு போர்க்கப்பல், ஏவுகணைகளுடன் கூடிய போர்க்கப்பல். ரஷ்யாவில் இருக்கிற காலினின் கிராண்ட் அப்படிங்கிற ஒரு கடற்கரையில் தான் இந்திய கடற்படையில் இதை இணைத்திருக்காங்க. இது இந்திய கடற்படையில் தான் இணைத்திருக்காங்க. ஆனால் ரஷ்யாவில் இருக்கிற ஒரு கடற்கரையில் வைத்து இதை வந்து இணைத்திருக்காங்க. நம்ம 2016 ஆண்டு இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து ஒரு 4 போர்க்கப்பல்களை தயாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒப்பந்தம் போட்டிருந்தோம். இதில் 2 இந்தியாவில் தயாரிக்கணும் அப்படிங்கிறது, அப்புறம் 2 ரஷ்யாவில் தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு. அப்போது இந்திய கடற்படை தலைமை தளபதி தினேஷ் கே திரிபாதி அப்படிங்கிறவர், இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், இவங்க எல்லாருமே அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாங்க. அடுத்தது 12 சூகோய் போர் விமானங்களை வாங்க பாதுகாப்பு அமைச்சகம் எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்தது? இதற்கான ஆன்சர் HAL. இல்லை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சூகோய் அப்படிங்கிற ஜெட்டை வந்து HAL நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது. அப்போது இந்திய விமானப்படைக்காக 12 சூகோய் போர் விமானங்களை வாங்குறதுக்காக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதை உருவாக்குறது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம். இந்த நிறுவனத்துடைய நாசிக் தொழிற்சாலையில் தான் இதை தயாரிக்க போகிறாங்க. இந்த விமானங்கள் 62.6% நம்ம உள்நாட்டிலேயே உற்பத்தியான உபகரணங்களை கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கும். அடுத்தது K9 வஜ்ரா-T பீரங்கிகளை வாங்க எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் L&T, அதாவது லார்சன் அண்ட் டியூப்ரோ. லார்சன் அண்ட் டியூப்ரோ நிறுவனத்து கூட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இது முழுக்க நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்கப்படும். இந்த நம்ம இந்திய இராணுவம் இருக்குல்ல, அதற்காக 100 பீரங்கிகள் வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இப்போ இந்த K9 பீரங்கிகள், K9 வஜ்ரா-T, இந்த பீரங்கிகளுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்னா இவை எல்லா காலநிலைகளையுமே சமாளிக்கும். அப்புறம் அனைத்து விதமான நிலப்பரப்புகளுக்கும் இது செல்லும். அதே மாதிரி தொலைதூர இலக்குகளையும் குறிவைத்து தாக்கும். அடுத்தது சில முக்கியமானவங்க மரணம் அடைந்துட்டாங்க, அதை பற்றி பார்க்கலாம். தற்போது காலமான EVKS இளங்கோவன் எந்த கட்சியை சார்ந்தவர்? இதற்கான ஆன்சர் காங்கிரஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவரான EVKS இளங்கோவன் மரணம் அடைந்துட்டார். இவர் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர். ஈரோடு கிழக்கு தொகுதியில் பார்த்தீங்களா, அதோடைய சட்டப்பேரவை உறுப்பினராக இவர் இருந்திருக்காரு. இப்போ இவர் இறந்தனால அங்கே வந்து தேர்தல் நடக்க போகுது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2003 ஆண்டு ஈரோடு கிழக்கு பேரவையுடைய உறுப்பினராக இருந்த இவருடைய திருமகன் ஈவேரா அப்படிங்கிறவர் மரணம் அடைந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் பை எலெக்ஷன் வந்துச்சு. அதில் வந்து இவர், அதாவது EVKS இளங்கோவன் வந்து ஜெயிச்சார். இப்போ இவருமே மரணம் அடைந்துட்டார். அடுத்தது தற்போது காலமான மன்மோகன் சிங் இந்தியாவின் எத்தனையாவது பிரதமராக இருந்தவர்? இதற்கான ஆன்சர் 13. இப்போது இந்தியாவில் 2004 ஆண்டுலேருந்து 2014 ஆண்டு வரைக்கும் இந்தியாவுடைய பிரதமராக மன்மோகன் சிங் வந்து இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நரசிம்மராவ் பிரதமராக இருந்தபோது நிதித்துறை அமைச்சராகவும் இவர் இருந்திருக்காரு 1991 1996 வரைக்கும். இது கூடவே பத்ம விபூஷன் விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. 1987 ஆண்டு இந்த விருது வழங்கியிருந்தாங்க. இவருடைய முக்கியமான புத்தகம் சேஞ்சிங் இந்தியா அப்படிங்கிற புத்தகம். இது 2019 ஆண்டு வந்து வெளியாயிருந்தது. அடுத்தது சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளரான துளசி கவுடா அப்படிங்கிறவங்க இப்போ மரணம் அடைந்துட்டாங்க. இவங்க கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவங்க. இவங்க 30,000க்கும் மேற்பட்ட மரங்களை வளர்த்துருக்காங்க. இதனால் இவங்கள வனக்களஞ்சியம், அதாவது என்சைக்ளோபீடியா ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு அழைக்கிறாங்க. அதே மாதிரி மர தெய்வம், ட்ரீ காடஸ் அப்படின்னு கூட அழைக்கிறாங்க. இவங்களுக்கு பத்மஸ்ரீ விருது கூட வழங்கியிருக்காங்க. அப்புறம் பிரபல திரைப்பட இயக்குனரான ஷியாம் பெனகல் அப்படிங்கிறவர் மரணம் அடைந்துட்டார். இவருடைய முதல் படம் அன்கூர் அப்படிங்கிறது தான்.
இவர் நிறைய விருதுகள் பெற்றிருக்காரு. பத்மஸ்ரீ விருது, பத்மபூஷன் விருது, அப்புறம் தாதா சாஹேப் பால்கே விருது கூட பெற்றிருக்காங்க. ஓகேவா, இதில் பாருங்கள், நம்ம இந்தியாவில் வழங்கப்படுற மிக மிக உயரிய விருது எது அப்படின்னா பாரத ரத்னா அப்படிங்கிறது. இரண்டாவது மிக உயரிய விருது பத்ம விபூஷன் அப்படிங்கிறது. மூன்றாவது உயரிய விருது பத்மபூஷன் அப்படிங்கிறது. நான்காவது உயரிய விருது பத்மஸ்ரீ அப்படிங்கிறது. அடுத்தது தாதா சாஹேப் பால்கே அவார்டு அப்படிங்கிறது இந்திய திரைத்துறையில் வழங்கப்படுற மிக உயரிய விருது. அடுத்தது மலையாள எழுத்தாளர் மற்றும் திரைப்பட இயக்குனரான எம்டி வாசுதேவன் நாயர் அப்படிங்கிறவர் மரணம் அடைந்தார். இவருடைய முக்கியமான திரைப்படம் வந்து நிர்மால்யம் அப்படிங்கிறது. இவர் என்னென்ன விருதுகள் பெற்றிருக்காரு அப்படின்னா ஞானபீட விருது பெற்றிருக்காரு, சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு, அப்புறம் பத்மபூஷன் விருது கூட பெற்றிருக்காரு. ஞானபீட விருது இது இந்திய இலக்கியத்தில் வழங்கப்படுற மிக உயரிய விருது வந்து ஞானபீட விருது தான். ஓகேவா. அடுத்தது பிரபல தபேலா இசைக்கலைஞரான ஜாகிர் ஹுசேன் இவருமே மரணம் அடைந்துட்டார். இவர் மும்பையில் பிறந்தவர். இவர் வந்து பத்ம விபூஷன் விருது பெற்றிருக்காரு, பத்மபூஷன் விருது பெற்றிருக்காரு, அப்புறம் பத்மஸ்ரீ விருது கூட பெற்றிருக்காரு. அப்புறம் கிராமி விருதுகளும் இவர் பெற்றிருக்காரு, அதுவும் முக்கியமானது தான். அடுத்தது முக்கியமான கூட்டு பயிற்சிகள் பார்க்கலாம். முதல்ல ஹரிமோவ் சக்தி 2024 அப்படிங்கிற பயிற்சி. இப்போது இந்தியாவும் இன்னொரு நாடும் ஒரு கூட்டு பயிற்சி பண்ணுறாங்க அப்படின்னா மொத்தமாக 3 விஷயங்கள் நம்ம நோட் பண்ணோம். முதல்ல எந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில் இந்த கூட்டு பயிற்சி நடைபெறுது அப்படின்னு நோட் பண்ணோம். இது இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கு இடையில் நடைபெறுது. இரண்டாவதாக இது என்ன வகையான பயிற்சி அப்படின்னு நோட் பண்ணோம். இது ஒரு இராணுவ பயிற்சியா, இல்லை விமானப்படை பயிற்சியா, இல்லை கடற்படை பயிற்சி அப்படின்னு நோட் பண்ணோம். இது ஒரு இராணுவ பயிற்சி. மூன்றாவதாக இது எங்கே நடைபெற்றது அப்படிங்கிற நோட் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா மலேசியாவில் பஹாங் அப்படிங்கிற மாவட்டத்தில் பென்டாங் அப்படிங்கிற முகாமில் தான் நடைபெற்றது. அடுத்தது சிலினெக்ஸ் அப்படிங்கிற பயிற்சி. இதுவும் பாருங்கள், இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் நடைபெற்றது. இது ஒரு கடற்படை பயிற்சி. இது வந்து விசாகப்பட்டினத்தில் தான் நடைபெற்றது. அடுத்தது இது வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. இதில் பாருங்கள், இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்திய பெருங்கடல் பகுதியை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது சூரிய கிரண் அப்படிங்கிற பயிற்சி. இது வந்து இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கு இடையில் நடைபெறுது. இது ஒரு இராணுவ பயிற்சி. இது வந்து நேபாளத்துடைய சல்ஜாந்தி அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெறுது. அடுத்தது டெசர்ட் நைட் அப்படிங்கிற ஒரு பயிற்சி. இது 3 நாடுகளுக்கு இடையில் நடைபெற பயிற்சி. இந்தியா, பிரான்ஸ், ஐக்கிய அரபு அமீரகம். அதனால் இது ரொம்ப முக்கியமானது. இது பார்த்திங்கன்னா விமானப்படை பயிற்சி. இது அரபிக்கடல் பகுதியில் தான் நடைபெற்றது. அரபிக்கடலில் மேலே விமானப்படை பயிற்சியில் அதுக்கு மேலே பறக்கிற மாதிரி பயிற்சி. இனி புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். பியாண்ட் த ஹிக்ஸ் போசன் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இதை மாணிக் கோட்வால் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இதை ஜெர்ரி பிரிண்டோ அப்படிங்கிறவர் மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்தது பிரிங் இட் ஆன் த இன்க்ரெடிபிள் ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் அப்படிங்கிற புத்தகம். இதை தீபா மாலிக் எழுதியிருக்காங்க. இது தீபா மாலிக்குடைய வாழ்க்கை குறிப்புகள் பற்றியதான் இந்த புத்தகம். இந்த மாதிரி ஒருத்தங்களுடைய வாழ்க்கை குறிப்புகளில் சில பகுதியை மட்டும் எடுத்து சொன்னாங்க அப்படின்னா அதை மெமோயர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதுவே ஃபுல்லும் அவங்க எழுதுனாங்க அப்படின்னா அது ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே வேற ஒருத்தரை பற்றி வேற ஒருத்தர் எழுதினார் அவருடைய வாழ்க்கையை பற்றியது அப்படின்னா அது வந்து பயோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த தீபா மாலிக் இப்போ இது இவங்களே தான் எழுதியிருக்காங்க. சரியா, இது வந்து இவங்க யார் அப்படின்னா இந்திய பாரா தடகள வீராங்கனை, குண்டு எறிதல் போட்டி கூட தொடர்புடையவங்க. இவங்க பாராலிம்பிக் குண்டு எறிதல் போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை. ஓகேவா, 2016 ஆண்டு ரியோ பாராலிம்பிக் போட்டியில் இவங்க வந்து இந்த பதக்கத்தை ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தது உடல் உயிர் உதிரம் அப்படிங்கிற புத்தகம். இது வந்து டாக்டர் எஸ் அமுதகுமார் வந்து எழுதியிருக்காரு. இது மருத்துவ கட்டுரைகளுடைய தொகுப்பு. அப்புறம் தலாய் லாமா சீக்ரெட் டு ஹாப்பினஸ் அப்படிங்கிற புத்தகம். இது வந்து தினேஷ் ஷஹ்ரா அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இப்போது தலாய் லாமாவாக இருக்கிறவர் டென்சிங் கியாட்சோ அப்படிங்கிறவர். இவர் 14வது தலாய் லாமா. அடுத்தது சில ஷார்ட் நியூஸ் ரிஃபரன்ஸ், அதையுமே பார்க்கலாம். இப்போ பாரதிய வாயுயான் விதேயக் அப்படிங்கிற மசோதா வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது தமிழில் இதை புதிய விமான போக்குவரத்து மசோதா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இப்போ நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த விமான போக்குவரத்து இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு 1934 ஆண்டு கொண்டு வந்த சட்டம் தான் செயல்பாட்டில் இருந்தது. அதையே திருத்தி யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் 21 முறை வந்து திருத்திருக்காங்க. ஆனால் எவ்வளவோ மெத்தடில் நம்ம இந்திய விமானத்துறை வந்து சூப்பராகவே முன்னேறி இருக்குது. அப்போ அதற்காக தான் புதிதாக ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் பாரதிய வாயுயான் விதேயக் மசோதா அப்படிங்கிறது.
விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம் மோகன் நாயுடு அப்படிங்கிறவர். அடுத்தது இந்திய வன அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா 2023 ஆண்டு நம்ம இந்தியாவுடைய வனப்பரப்பு 25.17% வந்து எட்டியிருக்கு. ஓகேவா? நம்ம இந்தியாவில் வனம் மற்றும் மரங்களுடைய பராமரிப்பு இந்தியாவில் வனம் மற்றும் மரங்களின் பரப்பளவு வந்து 2021 ஆண்டுலேருந்து 2023 ஆண்டு காலகட்டத்தில் 1445 சதுர கிலோமீட்டர் அளவில் வந்து அதிகமாக இருக்குது. இந்தியாவில் காடுகளுடைய பரப்பளவில் முதலிடம் பிடித்தது மத்திய பிரதேசம், இரண்டாவது இடம் பிடித்தது அருணாச்சல பிரதேசம், மூன்றாவது இடம் பிடித்தது சத்தீஸ்கர். அதுவே வனம் மற்றும் மரங்களுடைய பரப்பளவில் முதலிடம் பிடித்தது மத்திய பிரதேசம், இரண்டாவது இடம் பிடித்தது அருணாச்சல பிரதேசம், மூன்றாவது இடம் பிடித்தது மகாராஷ்டிரா. அதாவது நம்ம காடுகளுடைய பரப்பளவு அப்படின்னா வெறும் காடுகளை மட்டும்தான் சொல்கிறாங்க. அதுவே வனம் மற்றும் மரங்கள் பரப்பளவு அப்படின்னா சில இடங்களில் காடுகள் இல்லாத பகுதிகளையுமே மரங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை சேர்த்து சொல்கிறாங்க. ஓகேவா? எப்படி பார்த்தாலும் இரண்டுலேயுமே முதலிடம் பிடித்தது மத்திய பிரதேசம் தான். ஓகே, அடுத்தது சதவீத அடிப்படையில் வனப்பரப்பு முதலிடம் பிடித்தது லட்சத்தீவு, இரண்டாவது இடம் பிடித்தது சத்தீஸ்கர், மூன்றாவது இடம் பிடித்தது வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகள். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ லட்சத்தீவு எல்லாம் சின்ன ஏரியா தான், அங்கே அதிகமான பெர்சன்டேஜில் காடுகள் இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்ல வராங்க. இது பார்த்திங்கன்னா மத்திய அரசுடைய இந்திய வன ஆய்வு நிறுவனம் வெளியிட்ட ரிப்போர்ட். 1987 ஆண்டிலிருந்து இந்த காடுகளுடைய பரப்பை அவங்க ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நாடை பொறுத்த வரைக்கும் மெயினாக நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா 1/3 நமக்கு காடாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது, நம்ம சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பானது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2001 ஆண்டிலிருந்து இந்த அமைப்பு இந்திய வன ஆய்வு நிறுவனம் வந்து மரங்களுடைய பரப்பளவை கண்காணிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாமே தமிழ்லையும் இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நாங்கள் இதை உங்களுக்கு கொரியர் மூலமாக சென்ட் பண்ணி தந்துடுறோம். அப்புறம் நம்முடைய ஸ்டடிகால் வசதி சென்னை அண்ணா நகரில் இருக்குது, நீங்கள் இங்கே வந்து பயன்படுத்திக்கலாம். இங்கே வந்து ஏசி வசதி இருக்குது, ஒய்ஃபை வசதி இருக்குது, அதே மாதிரி லைப்ரரி வசதி கூட இருக்குது. இது தொடர்பான தகவல் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டிசம்பர் மாதத்துக்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் வந்து பாருங்கள், பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இதில் இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து இந்த வீடியோவில் கிடையாது, அதுக்கான வீடியோ தனியாக நம்ம போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? கிளிக் பண்ணி பாருங்கள், அதுலேயும் பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப்லேயுமே டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் கனெக்ட் பண்ணிட்டு வரோம், நீங்களுமே அதை ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணி எழுதலாம். அதுக்கான லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ.